மன்னர் மேல்நிலைப்பள்ளி, ராஜாஸ் மேல்நிலைப்பள்ளி தேடிட்டே இருக்கேன். கொஞ்சம் தான் வருது. அப்படின்னா என்னன்னா இந்த செய்திகளை நம்ம இன்னும் கூகுள் ஃபார்மட்டுக்கு கொண்டு போகல அப்படின்னு தெரியுது. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தயவு செய்து 1856 ஆரம்பித்த அமெரிக்க கல்லூரி 1889. ஆனா நீங்கள் 1856 வந்த இந்த பள்ளி எனக்கு தெரிந்து உலகமெல்லாம் உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய பணிகள் நிறைய நடந்துட்டே இருக்கு நான் நினைக்கிறேன். இந்த மாணவர்கள் எல்லாம் கட்டாயம் இந்த முன்னாள் மாணவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தலைமை ஆசிரியர் சரியாக சொன்னார். இந்த கட்டடம் முன்னாள் மாணவர் HCL, நீங்க எல்லாரும் வேலைக்கு போக நினைச்சிருக்கீங்கல்ல, HCL கம்பெனி, அதனுடைய ஓனர் சிவநாடார் அவர்கள் இந்த பள்ளியிலே படித்து அதை ஞாபகமாக இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் என்று தலைமை ஆசிரியரும் செயலரும் சொன்ன பொழுது உண்மையிலேயே நான் மெய்சிலிர்த்து போனேன். காரணம், சிவகங்கையிலிருந்து சென்றவரா, அந்நிய நாட்டுல என்னெல்லாம் சிறந்து விளங்குகிறதோ அதெல்லாம் இந்த சிவகங்கையில் இருக்கிறது என்று சொல்கிறார். நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவன். நான் படிச்சது அமெரிக்க கல்லூரினால என்னுடைய பூர்வீகம் கொந்தகை என்ற கிராமம், அது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அதுல சிவகங்கைன்னா சொல்றப்பே லேசா கொஞ்சம் என்ன சொல்றது, பிளட் சர்க்குலேஷன், பிளட் பிரஷர் இல்ல, பிளட் சர்க்குலேஷன் கூடுது. இங்க இருந்து போனவங்க எழுத்தாளரா இருக்காங்க, பத்திரிகையாளர் இருக்காங்க, ஜட்ஜஸா இருக்காங்க. வெறும் டீச்சர்ஸா மட்டும் இல்ல, அந்த பன்முகத்தன்மையை கொண்டு வரதுக்கான முயற்சி தான். கேள்வி கேட்கிறவங்க எல்லாருமே காந்தியவாதி. அப்ப ராஜ்குமாருமே ஒரு காந்தியவாதி. ஏனென்றால் இவர் பேர் இடத்துல முன்னாடி வந்து நின்று வயிற்ற கலக்காம ஒரு கேள்வி கேட்கலாம். நேர நேரம் அப்படியே கேட்டோம், அங்க உட்காந்து கைதுப்போம், அங்க உட்காந்து பேசுவோம், அங்க உட்காந்து நக்கல் பண்ணுவோம், பாருங்க வாத்தியார் மீசை கை அடிக்கிறப்ப வெளில தெரிய பாருங்க பேசுவோம். ஆனால் முன்னாடி வந்து நின்று நம்ம என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். நல்லா கேட்பாங்கல்ல, படிச்சு கிழிக்க போறியா அப்படின்னாங்க. ஆமா, அந்த கிழிக்கிறது வேற. நம்ம நார்மலா கிழிக்கிறதுனா படிச்சோம்னா புதுசா உருவாக்குவாங்க. புதுசா உருவாக்கணும்னா அதையெல்லாம் கழிதலும். ஏன் லாயர் ஆகணும்னு ஆசை, நிறைய பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சார். அப்படியா? நிறைய உண்மையை வெளிக்கொண்டு வரலாம். நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதாவது இங்க எம்பி குழந்தைகள் இருக்கீங்களா, எம்எல்ஏ குழந்தைகள் இருக்கீங்களா? இப்ப ஏற்கனவே நீங்கள் நானும் மாச சம்பளம் வாங்குறவங்களே குறைச்சு இந்த இடத்துல 100% வருது என்பது அது வந்து ஹிமாலயன் டாஸ்க் சொல்லுவாங்கல்ல, அதையும் தாண்டி. அதனால நம்ம கோகுலுக்கும் ஹெட் மாஸ்டருக்கும் கையெழுத்து கொடுங்க ப்ளீஸ். ஒரு பரிசு கொடுக்கலாமா? எதுக்காக நீங்க உடனே பொம்பளை பிள்ளைல யாராவது வாங்கணும்னு உடனே கையெழுத்து வந்தீங்க? ஏப்பா இதுக்கே முன்னே கையில சொல்லுங்க. என்ன பண்ணி வந்தீங்களா? ஏய் நாங்களும் இருக்கோம்ல. சரிகமா வரேன் அப்படியே இந்த சீரியலா. சோ உலகத்துல மனிதனாக பிறந்தால் மட்டுமல்ல, எல்லா உயிரினத்துக்கும் இசை உண்டு. நீங்க எந்த சாங் விரும்பி கேட்பீங்க? முருகன் சாங்ஸ். ஏன் ஐ லவ் முருகன்? பரிசு உண்டு. யாருக்கு புத்தி சொன்னாங்களா? வேற யாருக்கு இல்ல, வெத்த அப்பனுக்கே புத்தி சொன்ன முருகன் சார். அவன் தானே என்னுடைய நண்பன். ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். 15 பெண்கள், ஆச்சரியம். அதுல ஒரு மேடம் தான் முன்னாடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆனவங்க. அவங்க ஏறக்குறைய குக்குராமம் திருவனந்தபுரத்துல 20-25 கிலோமீட்டர்ல மரவணி கலன்னு சொல்றோம்ல, நம்ம ஊர்ல கப்ப கலன்னு சொல்லுவோம், பஞ்சத்தறி கொண்ட கலன்னு சொல்லுவோம். அந்த வீட்டுக்கு வீடு வளர்த்தாங்க. அந்த கிழங்கு விவசாயம் பண்ணி அது மூலமாக உயர்ந்த ஒரு மேடம் தான் அந்த கலெக்டர். அதை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. இந்த தொகுப்பை I request our honorable secretary sir please hand over to the madam. ஐஸ்வர்யா IAS.